ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சன்னா சப்ஜி ரெசிபி தான் பார்க்க போறோங்க. கருப்பு சுண்டல்ல எப்பவுமே குழம்பு கிரேவின்னு செய்யாம இந்த மாதிரி சப்ஜி செஞ்சு பாருங்க. தோசையோட, சப்பாத்தியோட, புலாவ் வெரைட்டிஸோட, சாதத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல இருக்குங்க. கண்டிப்பா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான இந்த சன்னா சப்ஜியை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. சப்ஜி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு 2 நாள் அப்படியே விட்டுருந்தேன். நல்லா முளை விட்டு வந்திருக்கு. நான் துணியில முளை எல்லாம் கட்டி வைக்கல. 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 2 நாள் வச்சிருந்தனால நல்லா முளை விட்டு இருக்கு பாருங்க. இது அப்படியே இருக்கட்டும். மிக்ஸி ஜார்ல 4 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஊற வச்சிருக்கிற சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். நான் முளை கட்டின சுண்டல் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க நார்மலா 8 மணி நேரம் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. ரொம்ப அதிக தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இப்ப அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்ப இதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம சுண்டல் அரைச்ச அதே மிக்ஸி ஜார்ல 1 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்ப நான் அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். சப்ஜி செய்யறதுக்காக கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. இதோடவே ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே 2 தக்காளி பழத்தை நல்லா நைஸா அரைச்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சுருள கலந்து விடணும். பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப இதோடவே மிக்ஸி ஜார அலசி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்ப இதுல நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். கிரேவிக்கு சென்டர்ல அந்த பவுலை அப்படியே பிளேஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. பவுல் ஃபுல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இதுக்கு மேல ஒரு பிளேட் வைக்க போறோம். பிளேட்ல நல்லா ஆயில கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப பிளேட்டை வச்சுட்டேன். இதுக்கு மேல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். தட்டு ஃபுல்லாவே வர மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி ஈவனா நான் பரப்பி விட்டுட்டேன். ஸ்லோ ஃப்ளேம்ல மூடி வச்சிடலாங்க. 5ல இருந்து 7 நிமிஷம் ஸ்லோலியே வச்சு பண்ணிக்கலாம். நமக்கு சுண்டல் நல்லா ஆவிலேயே வெந்து வந்துரும். உங்களுக்கு இப்படி செய்ய வேண்டாம்னா நீங்க தனியாவே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு கேஸ் கொஞ்சம் சேவ் ஆகுங்கிறனால நான் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிருக்கேன். உள்ள கிரேவியும் நமக்கு குக் ஆயிடும். அதே போல நமக்கு அந்த சுண்டலும் குக் ஆயிடும். பாருங்க, அந்த சுண்டல் நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே குத்தி பார்க்கலாம் ஒட்டாம வருதான்னு. அவ்வளவுதான். ஸ்பூன்ல ஒட்டல, வெளியே எடுத்துடலாம் பிளேட்டை. இப்ப நான் வெளியே எடுத்துட்டேன். இப்ப நம்ம உள்ள வச்சிருக்கிற அந்த தண்ணியை நம்ம கிரேவியோடய சேர்த்துக்கலாங்க. அந்த கிண்ணத்தை மட்டும் நான் வெளியே எடுத்துட்டேன். நல்லா கிரேவியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சுண்டலை அப்படியே பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு அழகா ஒரு பன்னீர் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா சின்ன பீஸாவும் போட்டுக்கலாம், இல்ல பெரிய பீஸாவும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, அழகா நமக்கு பன்னீர் மாதிரி கட் பண்றதுக்கு சூப்பரா வந்திருக்கு. பார்க்கவும் சூப்பரா இருக்கு. இப்ப அப்படியே நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நல்ல சாஃப்டா வந்திருக்கு. இப்ப எல்லா பீசஸையுமே நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சுண்டல் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம கிரேவியோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்கா இருந்தா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு, அதனால நான் எக்ஸ்ட்ரா சேர்த்தல. இப்ப அப்படியே மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இடையில ஒரு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான சன்னா சப்ஜி சூப்பரா ரெடிங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதே போல ஹெல்த்தியான இந்த சன்னா சப்ஜியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. சப்பாத்தியோட, பூரியோட, தோசையோட, சாதத்துக்கு, புலாவ்
வெரைட்டிஸோட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.